ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பசுபதி இருந்துட்டு சாரதா வீட்டுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்குற வரைக்கும் இன்றைக்கி எபிசோட்ஸை பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு பசுபதி ஃபோனுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுறாரு. அதை பார்த்த உடனே பசுபதி பயங்கரமான கோவத்தோட ஃபஸ்ட்டு ராகாவை காப்பாற்றிட்டு இவங்களை எல்லாருமே நான் ஒரு வழி பண்ண போகிறேன் அப்படின்ற எண்ணத்தோடைய அந்த லொக்கேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் லொக்கேஷனும் தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு என்னன்னா, ராகினியை போயிட்டு ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிக்கிறாங்க. பிக்கப் பண்ணிட்ட உடனே நம்ம பசுபதி இருந்துட்டு ராகவ் இருக்க இடத்துக்கு போயிட்டுருக்காரு. நம்ம ராகினி இருந்துட்டு அப்பா ராகவுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு வாமா, நடந்த விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சு பார்க்க எனக்கு மனசே ஆற மாட்டேங்குது. அவ்வளோ விஷயத்த அந்த விஜய்ன்றவன் என்னை பண்ண சொன்னா, இதுக்கெல்லாம் சேர்த்து அனுப்ப வைக்குவாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, லொக்கேஷனுக்கும் கிட்ட போயிடுறாரு. போன உடனேயே அப்பா ராகவை ரொம்ப அடிச்சிருப்பாங்களாப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி கிட்ட ராகினி பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம பசுபதி இருந்த கோவத்துக்கு கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதியும் லொக்கேஷனுக்கு போயிடுறாரு. போயிட்ட உடனே இப்போ விஜய்க்கு கால் பண்ணி எங்கே இருக்க, நீ அனுப்பின லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்துட்டு அந்த ராகவை கையில் இருக்க கட்டெல்லாம் கழட்டி நம்ம ராகவை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, குமரனும் நிவினும் விஜய் கூடவே கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ராகவை கூட்டிகிட்டு போகிறாரு இல்லையா. கூட்டிகிட்டு போன உடனேயே நம்ம பசுபதி இருந்துட்டு ராகவை பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் ராகம் சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராகவ் இருந்துட்டு, விடியா, நீ பண்ண தப்பால தான் என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க, எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண, உன்னால தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் இருந்துட்டு பசுபதி மேலே ரொம்பவே கோவப்படுறாரு. என்ன ராகவ், எதுக்காக ராகவ் இப்படி பேசுகிற, உனக்காக தாண்டா எவன் கால்லையோ விழுந்துட்டு வந்தேன், ஆனால் என்னை பார்த்து நீ இப்படியெல்லாம் பேசுறிய ராகவ், உன்னை எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன், பார்த்தப்போ அப்பான்னு கூட உனக்கு பாசம் வரலையா ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருப்பா, உன்னை அப்பான்னு சொல்லுறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. இப்போது உன்னால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வந்தேன், இத்தனை வருஷமா நான் வெளியூரில் படிச்சுன்றது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா, நீ என்னை பிக்கப் பண்ண மாட்டியா, எங்கேயோ கொடைக்கானலில் உட்காந்துட்டு நீயே வந்துருன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தல, இப்போ என்னை கடத்திட்டு வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு விஜயை பார்த்து, இங்கே பாரு விஜய், உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் பெருசாக ஒன்று பண்ண போகிறேன், என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தினியோ அதை விட அதிகமாக நீ கஷ்டப்பட போகிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன பசு, இவ்வளோ பட்டது உனக்கு பத்தலையா, இன்னும் ஏதாச்சும் வேணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகவை அந்த இடத்துலையே ஒரு பல்லான்னு ஒரு அடி அடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பசுபதி இருந்துட்டு ரொம்பவே கோவமா ஏ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராகினி இருந்துட்டு ஏன்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகவ் இருந்துட்டு, அப்பா உன்னால சும்மாவே இருக்க முடியாதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதியே திட்டிகிட்டே இருக்காரு. நம்ம ராகவ் இருந்துட்டு, ஃபஸ்ட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, நான் நாளைக்கே டெல்லி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம பசுபதி இருந்துட்டு வேற வழியே தெரியாமல் ராகினியையும் ராகவையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பசுபதி ரொம்பவே கோவமாக போகிறாரு. இவங்க எல்லாருமே நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ராகவ் இருந்துட்டு, இங்கே பாருங்கப்பா, இதோட விட்டு தொலைங்க, அவங்க எப்படி ஆனாலும் போயிட்டு போகிறாங்க, நீங்கள் ஒன்று பண்ண அவங்க ஒன்று பண்ண எல்லாரும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டே தானே இருக்கீங்க, ரெண்டு பேருமே விட்டு தொலைங்கப்பா, நம்ம லைஃப்பை நம்ம பார்க்கணும்ல, நம்ம ஹாப்பினஸ் எல்லாம் விட்டுட்டு அவங்க கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்க, அவங்க ஒன்று பண்ணுவாங்க, யாருக்குமே நிம்மதி இல்லாமல் தான் போகும், நீ இப்படியெல்லாம் பண்ணுறத ஃபஸ்ட்டு விடு, இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதிக்கு ராக ஒரு நல்ல புத்தியா சொல்றாங்க. ஆனா நம்ம பசுபதி அதை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஃபர்ஸ்ட் ராகவை வீட்டுல விட்டுட்டு அப்புறமா இவங்க எல்லாரையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. விஜய், குமரன், நிவின் இவங்க 3 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா பசுபதி கிட்ட இருந்து அந்த கொடைக்கானல் இருந்த வீட்டு டாக்குமெண்ட், அந்த பொய்யான பாண்டு பத்திரம் எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க, நம்ம சாரதா வீட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம
யமுனா இருந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சாரதா வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அம்மா நம்ம கொடைக்கானல் வீடு நமக்கே வந்துருச்சாமே, நம்ம என் அத்தை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு, ஆமாடி அவனா வந்தான், என்னாச்சுன்னே தெரியல, அவனா வந்து டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்து எங்ககிட்டலாம் மன்னிப்பு கேட்டு ஒரு அறை வாங்கிட்டு போனால், அதுவும் இல்லாமல் என் கால்லையும் விழுந்தாண்டி யமுனா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு, ஏண்டி காவேரி, நீ ஃபோனில் விஜய் கிட்ட தானே பேசிகிட்டு இருந்த, விஜய் தான் இதெல்லாம் பண்ணதா, விஜய் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மா விஜயே வந்து உங்ககிட்ட சொல்லுவாருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லவும், நம்ம கங்காவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு காவேரி, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்போது அவனை அடித்து அனுப்பியிருக்க, அவன் இனிமேல் என்ன பண்ணுவான்னு தெரியுமா உனக்கு? எதுக்காக இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? திரும்பவும் ஏதாச்சும் பண்ணணும், அதனால நாங்கள் எல்லாருமே கஷ்டப்படணும், அதுதானே உனக்கு தேவை அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா நம்ம காவேரி பார்த்து கேட்கவும், காவேரி இருந்துட்டு, என்னக்கா நம்ம குடும்பத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காம அவனை ஒரு அடி கூட அடிக்கலைன்னா எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரடி, அவன் பண்ணுறான்னா அவன் புத்தி அப்படியே அவன் பொறுக்கி அப்படிதான் பண்ணுவான், ஆனால் நீ அப்படியா, நீ பொறுக்கி அடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம சாரதா இருந்துட்டு, என்னடி பேசிக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருமா, காவேரி பண்ணுறது சுத்தமாக சரியில்லை, அவங்க வீட்டுக்காரையும் அப்படியே இருக்காங்க, இவ நல்லதை கட்டது எடுத்து அவங்க வீட்டுக்காருக்கு சொல்லணும்ல. இப்போ பசுபதியோட பையன் ராகவை கடத்தி வச்சுக்கிட்டு தான் இப்போ டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கிட்ட வந்துச்சு. அதனால தான் அவன் வந்து எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்து மன்னிப்பும் கேட்டுட்டு போனான். இப்போ அவன் ராகவ் வந்து பசுபதி கிட்ட போயிட்டானா, அந்த பசுபதி நம்மளை என்ன பண்ணுவான், இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஃபர்ஸ்ட் இவளை கொஞ்சம் அடங்கி இருக்க சொல்லுமா, சும்மா ஆட்டம் போட்டு நேக்கிறா, இவளால தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம குடும்பத்துல ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் இவளை அமைதியாக இருக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா இருந்துட்டு, காவேரி என்ன காவேரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அம்மா நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டை அவங்ககிட்ட இருந்து எப்படி வாங்குறதுன்னு தெரியலம்மா, அதனால தான்மா அவன் வழியிலே போய் அவனை லாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம சாரதா வந்துட்டு, இங்கே பாரு காவேரி, இனிமேல் நம்ம லைஃப்பில் நம்ம நிம்மதி மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு நான் இருந்தேன், இப்போது திரும்பவும் ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க, இப்போ அவன் என்ன பண்ணுவானோ ஏது பண்ணுவானோன்னு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டு பத்திரம் நமக்கு வந்துருச்சு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், வீட்டு பத்திரம் வந்துருச்சுடி, இனிமேல் அவன் நம்மளை என்ன கஷ்டப்படுத்துவான் அப்படின்னு நினச்சாலே எனக்கு மனசெல்லாம் பதறுதுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குமரனும் நிவின், விஜய் இவங்க 3 பேரும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்துல இருக்காங்க. நம்ம குமரன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க இல்லையா, வருடம் அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பேருமே உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே சாரதா இருந்துட்டு, விஜய் தம்பி வாங்க தம்பி, 3 பேருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உள்ளே வராங்க. அதுக்கப்புறம் உட்காரவும் வைக்கிறாங்க. வச்ச உடனே என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இருந்துட்டு விஜயை பார்த்து கேட்கவும், அத்தை உங்கள் வீடு உங்களுக்கு வந்துருச்சுல்ல, நீங்கள் ஹாப்பி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் வீடு எனக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் தம்பி, ஆனால் இனிமேல் நடக்க போகிற பிரச்சனையை நினச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அந்த நாசமாக போனவன் இனிமேல் என்ன பண்ணுவானே நினச்சாவே எனக்கு ரொம்ப பதறது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, இனிமேல் அவன் வாழை ஆட்டவே மாட்டான், கண்டிப்பாக நம்ம பக்கம் அவன் திரும்பவே மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட சொல்லவும், சாரதா இருந்துட்டு, இல்லை தம்பி, அவனை பற்றி நீங்கள் தப்பாக புரிஞ்சு வச்சுருக்க, அவன் இனிமேல் தான் அதிகமாக கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பான், இப்போ அவன் பையனவே தூக்கிட்டுங்க இல்லையா, இனிமேல் அவன் என்ன பண்ண போகிறான்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்துட்டு விஜய்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனை வந்தாலையும் நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் அவன் நம்மக்கிட்ட வாள் ஆட்ட மாட்டான், அப்படி வாள் ஆட்டினானா அவனுக்கு என்ன பண்ணணும், அவனை என்ன செஞ்சு அமைதி ஆக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க, எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, உங்களுக்கு பசுபதி என்ன
எதுவுமே பண்ண மாட்டான்னு தெரியுமா? அவன் அவங்க இப்போ காவேரியால தான் இதனால் வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுறதே அவளால தான். இல்லைன்னா நாங்கள் கொடைக்கானல்லே இருந்திருப்போம். அவன் எங்கள் அப்பா கொடுத்த அந்த தோட்டத்தை அபகரிச்சிட்டான்னு சொல்லிட்டு தான் காவேரி இவ்வளோ எகிரிட்டு போய் அவங்ககிட்ட சண்டை போட்டா. அப்போ இருந்து தான் காவேரி கிட்ட இருந்து அந்த சண்டை ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஆரம்பித்த சண்டை இப்போ வரைக்கும் முடியல. இவளால் தான் சண்டை வந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனையா இவளால் மட்டும்தான் எங்கள் குடும்பமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசுவோம். நம்ம விஜய்க்கு கோவம் வந்துடுது. காவேரியை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு அவள் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கான்னு தெரியுங்களா? நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுறீங்களே காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்க, அவள் நல்லது செஞ்சதை விட அவளால் பிரச்சனை வந்தது தான் அதிகம். அவள் வாயை வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தாவே எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். எங்கள் குடும்பத்துக்கு நல்லது பண்ணியிருக்காதான், நான் இல்லைன்னெல்லாம் சொல்லலை. ஆனால் அந்த நல்லது ஏன் பண்ணா, அவளால் வந்த பிரச்சனையை அவள் சமாளிச்சா, அவ்வளோதான், வேற எதுவும் பண்ண கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரிக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிடுது. அதுக்கப்புறம் எந்த வார்த்தையுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, ஏ கங்கா, உனக்கு என்னடி ஆச்சு? எதுக்காகடி கொஞ்ச நாளாவே காவேரியை பார்த்தா நீ எரிஞ்சு விழுற? அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா உனக்கு கோபமாகவே வருது. ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணுற? உனக்கு புத்தி இது மாறி போச்சாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு, நீ பாட்டி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு பாட்டி, உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம பாட்டி வாயும் அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட, இங்கே பாருங்க, உங்களை ஃபோன் பண்ணி அப்போவே வரணும்னு தான் நான் சொன்னேன். எதுக்காக நீங்கள் வரல? காவேரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா விஜய் அந்த நிமிஷமே வந்து நின்றுருப்பாரு. ஆனால் நீங்கள் என் பேச்சை நீங்கள் ஒரு பேச்சையாவது கேட்டிருக்கீங்களா? நீங்கள் கேட்டிருந்தா தான் உருப்பிட்டுருப்பீங்களே, அதனால தான் இப்போ வரைக்கும் இப்படியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக குமரன் பார்த்து கேட்கவும், இங்கே பாருங்கங்க, நீ ரொம்ப தப்பாக பேசுகிற. எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியல. நீ கொஞ்சம் அமைதியாக பேசாமல் நிற்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்கே பாருங்க, என்ன பேசாமல் நிற்கிறியான்னு கேட்குறீங்களா? நீங்கள் போகாதன்னு சொல்லிட்டு எத்தனை நாள் உங்ககிட்ட சொல்கிறது? அவங்க விஜய் கூட அதிகமாக பேசாதீங்க, அவர்கிட்ட அதிகமாக டச் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு நான் எத்தனை முறை உங்ககிட்ட சொல்கிறது? இப்போ பாருங்கள், இப்போ பண்ணி வச்சுருக்க வேலையால் நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன பிரச்சனை வருமோன்னு தெரியல. அதை நினச்சாவே எனக்கு பயமாக இருக்குது. நான் ஒருத்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போது என் வயிற்றில் ஒரு குழந்தை வேறு இருக்குது. அதுக்கு என்ன நான் பதில் சொல்கிறது சொல்லுங்கள்? உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு ரொம்பவே ப்ராக்டிக்கலாக யோசிச்சு நம்ம குமரன் கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே பாரு கங்கா, பசுபதியெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அவனுக்கெல்லாம் இவ்வளோ பயப்படணும்னு சொல்லிட்டு அவசியமே இல்லை கங்கா. எதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? எனக்கு புரியல கங்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் கங்கா எதுவுமே புரிஞ்சுக்காம ரொம்பவே கத்தி பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, இங்கே பாரு கங்கா, எதுவுமே பேசாத, இப்போ நீ ஓங்கி பேசுறதுனால குழந்தைக்கு தான் ஏதாச்சும் ஆகும். ப்ளீஸ் நீ போயிட்டு ரெஸ்ட் எடுக்காங்க, அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு கங்காவை கொஞ்சம் சமாதானப்படுத்தி ரூம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு வெளியே வந்து, இங்கே பாருங்க தம்பி, நீங்கள் அதாவது கொடைக்கானல் இருந்த வீடு என் கைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் அந்த படுப்பாவி பையன் என்ன பண்ணுவானோ, என்ன அடுத்து செய்யறதுக்கு இருக்கானோன்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப பதறுதுப்பா. அதனால தான் கங்காவும் அப்படி பேசிட்டு போயிட்டா. அவள் பேசுனால நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்கலாம் பேசுனதை பார்த்து ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. என்னன்னா, நம்ம இவ்வளோ பெரிய வீட்டை மீட்டு கொடுத்துருக்கோமே, அது வந்து அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவோம்னு நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க அவங்க. அந்த அளவுக்கு நம்ம இந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தி வச்சுருக்கான் போல அப்படின்னு நினச்சி ரொம்பவே அப்செட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு ரூம்க்கு போயிடுறாரு. நம்ம காவேரியும் போயிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நல்லது நினச்சி தான் பண்ணீங்க. அவனெல்லாம் இப்படி ட்ரீட் பண்ணாதான் அவனுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்லவும், நம்ம விஜய் இருந்துட்டு, நீ ஒன்று தாண்டி எனக்கு சப்போர்ட்டாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும், நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவன் இனிமேல் எந்த பிரச்சனை பண்ணாலையும் நான் பார்த்துக்கிறேன். இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாமல் நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு காவேரி,
நீயும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, அதையும் யோசிச்சு பாரு சரியா? இனிமே நீ எந்த பிரச்சனைக்கும் போகக்கூடாது. இனிமே நான் உனக்காக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாட்டியும் தாத்தாவும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. வந்த உடனேயே விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. கத்தின உடனே விஜயும் காவேரியும் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே தாத்தா பாட்டியை பார்த்த விஜய் இருந்துட்டு பயங்கர எமோஷ்னலாக தாத்தாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. தாத்தா உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு தாத்தா, உங்களை பார்க்கணும் போல் இருந்துச்சு, நானே வரணும்னு நினச்சேன், நீங்களே வந்துட்டீங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டி இருந்துட்டு விஜய் எப்படி இருக்க விஜய், நல்லா இருக்கியா, டைம்க்கு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் தாத்தா பாட்டி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றீங்களா, டேப்லெட் போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே நல்லா விசாரிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு உள்ளே வாங்கம்மா, உள்ளே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் உள்ளே கூட்டிகிட்டு போய் 2 பேருக்குமே காஃபி போட்டு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட பேரன் எந்த கஷ்டமும் தெரியாமல் வளர்ந்த பையன், அவன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுத்தினா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி இருந்துட்டு ரொம்பவே பொறுமையாக பேசவும் சாரதாவுக்கு ரொம்பவே எமோஷ்னல் ஆகிடுது. இங்கே பாருங்கள், நான் விஜய் தம்பியை எப்படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவரை வசதியாக வச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த தம்பி தான் எனக்காக எதுவுமே பண்ணாதீங்க, எனக்காக எந்த ஸ்பெஷலும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவன் அப்படி தான் சொல்லுவான். ஆனால் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் வளர்ந்தவனுக்கு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அவன் வெளியே சொல்ல மாட்டான், யாருக்குமே சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க பாட்டி தாத்தா, அவர் எந்த கஷ்டமும் பண்ணல, ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பாட்டி இருந்துட்டு அவன் சந்தோஷமாக இருந்தாவே எனக்கு போதும் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கவும் நம்ம கங்காவுக்கு பயங்கர கோவம். விஜயும் சாரதாவும் சிரித்து பேசினாலே போதும் நம்ம கங்காவுக்கு அப்படியே உச்சந்தலைக்கு கோவம் ஏறிடுது. அதுக்கப்புறம் நம்ம குமரன் கிட்டே இங்கே பாருங்கள், விஜய் வந்ததுலேருந்தே ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காம்மா, இப்போ பாருங்கள் 2 பேரும் சிரிச்சு எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாருங்க, அவங்கக்கிட்ட என்னைக்காவது இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்காங்களா? ஆனால் இப்போ மட்டும் புதுசாக என்னென்னமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்தா எனக்கு எரிச்சலாக வருதுங்க. எதுக்காக விஜய் இந்த வீட்டுக்கு வந்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம குமரன் இருந்துட்டு இங்கே பாரு கங்கா, இப்படியெல்லாம் நினைக்கவே நினைக்காத, இப்படியெல்லாம் நினைக்கிறது ரொம்ப தப்பு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதெல்லாம் கேட்ட கங்கா இருந்துட்டு இங்கே பாருங்கள், நான் சொல்கிறதான் கரெக்டு, நீங்களே பார்க்குறீங்கள விஜய் வந்ததுலேருந்து நம்ம அம்மா எப்படி பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருக்காங்க, இப்போதைக்கு நான் உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகிறதில்ல. உனக்கு புரிகிற டைமில் கண்டிப்பாக நீ காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குற நிலைமையில தான் இருப்ப அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் பண்ணுறது தப்பே இல்லை, அவள் தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு சரிங்க பாட்டி சாப்பிடுங்க பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதியும் ராகினியும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகவ் இருந்துட்டு அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வராரு. வந்த உடனேயே நம்ம பசுபதியோட ஒய்ஃப், அதாவது ராகவோட அம்மா இருந்துட்டு வாடா ராகவ் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இங்கே வந்து சாப்பாடு ஒன்று தான் எனக்கு குறைச்சல், மீதி எல்லாமே எனக்கு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க. என்னங்க இவனுக்கு என்னங்க ஆச்சு, எதுக்காகங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம ராகவ் வந்துட்டு இங்கே பாருமா, அப்பாவால் தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன், என்னை 3 பேர் கடத்தி வச்சு, அதுவும் நம்ம ஜெயாத்தை இருக்காங்களே அவங்க பையனும் அவன் கூட 2 சகலைங்களும் இருப்பாங்க இல்லையா, அவங்க 3 பேருமே என்னை கடத்தி வச்சு எப்படி அடித்தாங்கன்னு தெரியுங்களாம்மா, எல்லாம் அப்பா பண்ண வேலையால் தான்மா, எனக்கு அப்பாவை பார்த்தாவே எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருதுமா, அவரால் தான் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமோ, என்னால் அப்பாவை கூட பேசவே முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு என்னோட பையனவே என்னவே வெறுக்க வச்சுட்டான், இல்லை அவனை சும்மா விட மாட்டேன் நான், அவன் இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி பசுபதி இருந்துட்டு ராகினி கிட்ட சொல்லவும் ராகினி இருந்துட்டு அப்பா அவளை காவேரியை வந்து உடனடியாக போட்டு தள்ளனா கண்டிப்பாக விஜய் ரொம்ப கஷ்டப்படுவார், வாழ்க்கை ஃபுல்லாக அவருக்கு வந்து நம்ம ஒரு
கஷ்டத்தை கொடுக்கணுன்னா காவேரியை வந்து போட்டு தள்ளினாதான் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஜெயா இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம ஜெயா இருந்துட்டு, இங்கே பாருங்க அண்ணன், என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான், அவனை மன்னிச்சிடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு தங்கச்சி, உன் முகத்துக்காக தான் இத்தனை நாளாக நான் அவன் பண்ணுறதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருந்தேன். ஆனால் இனிமேலும் நான் பொறுக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் பையனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னை எதுவுமே கேட்கக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி சொல்லவும், அண்ணன் இப்படியெல்லாம் சொல்லாதீங்கன்னு, அந்த காவேரி மாசமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட பசுபதி இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள், காவேரி மாசமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நம்ம பசுபதிக்கு பயங்கர ஷாக்கு. ஆமாண்ணே, எனக்கு நிவின் தானே சொன்னாங்க, நிவின் கூட சொல்லலைண்ணே, அந்த யமுனா இருந்துட்டு அவங்க ஃபோனில் யாருக்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தானே, அதுதானே எனக்கும் தெரியும், அவள் மாசமாக இருக்கலாம். கங்காவும் காவேரியும் மாசமாக இருக்காங்களாம். அதுவும் இல்லாமல் கங்காவுக்கு முன்னாடியே காவேரி மாசமாயிட்டாலாம். அந்த விஷயமே எனக்கு இப்போ தானே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லவோ, நம்ம ராகினிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. தன்னோட பொண்ணுக்கு எந்த நல்லதுமே நடக்கலையே, ஆனால் அவளுக்கு ஒவ்வொன்றா எல்லாமே நல்லதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கு பயங்கரமான கோவம் வந்துட்டே இருக்கு. அவள் குழந்தைய ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பசுபதி ஃபஸ்ட்டு யோசிக்கிறாரு. என்னன்னா அதாவது ராகவ கடத்தினா இல்லையா, அதுக்கு பெரிய வழியாக கொடுக்கணும்னா காவேரியோட குழந்தைய அழிச்சா மட்டும்தான் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. இதை ஃபஸ்ட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்ம பசுபதி வந்து இந்த மாதிரி விஷயத்த ஒன்று பண்ணாருன்னா விஜய் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.